வெளிநாடு சென்றிருந்த நாய். முன்னாடி ஒரு காலத்துல நகரத்துல டாம்னு ஒரு அறிவுள்ள நாய் இருந்துச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாரும் அங்கேயேதான் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. ஒரு வருஷம் இப்படிதான் அங்க ஒரு பயங்கரமான பஞ்சம் ஒண்ணு வந்துச்சு. எல்லா நாய்களும் ரொம்ப பசியோட இருந்தாங்க. டாம்க்கு சாப்பிட எதுவும் கிடைக்கல. அதனால அதுக்கு ரொம்ப எரிச்சல் உண்டுச்சு. ஒரு நாள் சாப்பாடு தேடிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் சாம் அங்க வந்தான். ஹே டாம், ஹே சாம், சாப்பாடு தேடிட்டு இருக்கியா? கேளு நண்பா, இப்படியே போச்சுன்னா ஒன்னும் வேலைக்காகாது. நம்ம இங்க இருந்து வெளியே போனோம். நீ என்ன பேசுறப்பா? உனக்கு புரியலையா? இங்க நமக்கு எதுவும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்கே இருந்தா நம்ம செத்து போயிடுவோம். ஆனா என்னால இந்த இடத்தை விட்டு வர முடியாதே. என் ஃபேமிலி இங்கதான் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாது. இங்க பாரு நண்பா, நம்ம இப்படி பசியோட இருக்க இடம் இல்லாம இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. நம்ம சின்ன பசங்க, இன்னும் நிறைய இந்த உலகத்துல பார்க்கணும். நம்ம வெளியூர்களுக்கு போய் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. அழிஞ்சு போற இந்த இடத்தை விட்டு நான் போகதான் போறேன். நீ என்னோட வா. நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸா இருக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் நான் கிளம்புறேன். இத பத்தி யோசி. அப்புறம் ஊருக்கு நடுவுல இருக்க கிணத்துக்கிட்ட என்ன வந்து பாரு. சாம் அப்படி பேசிட்டு போயிட்டான். அவ சொன்னதெல்லாம் டாம் யோசிச்சுட்டு இருந்தான். எனக்கு என் ஃபேமிலிய விட்டு போக முடியாது. ஆனா எனக்கும் வேற நல்ல வாழ்க்கை வேணும்ல. இது ரொம்ப கஷ்டமான முடிவா போச்சே. அப்போ நடுராத்திரி சாம் முன்னாடியும் பின்னாடியும் பழைய கிணற்றுக்கு பக்கத்துல நடந்துகிட்டு இருந்தான். டாம் வருவான்னு நினைச்சான். அவனுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்பட்டுச்சு. யாருன்னா நம்பிக்கையான ஒரு கூட துணைக்கும் பாதுகாப்புக்காகவும் வேணும்னு நினைச்சான். சரி விட்டுடலான்னு நினைச்சப்போ டாம் அங்க வரதா பார்த்தான். என்னப்பா, இந்த முடிவை எடுக்க ஏன் உனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? என்ன நம்ப மாட்டியா? பரவாயில்ல விடுப்பா, வா நம்ம இப்ப போகலாம். நமக்கு லேட் ஆகுது. விடியறதுக்குள்ள நம்ம காட்டு வழியா ஓடி போகணும். வா போலாம். அது ரொம்ப இருட்டான ராத்திரி. ஆனா நிலா ஃபுல்லா இருந்துச்சு. நிலா வெளிச்சத்துல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடி போனாங்க. அந்த 2 நாய்களும் வேற உலகத்துக்கு போகும்போது அந்த புது இடம் முழுக்க வாழ்க்கையும் சாப்பாடும் வித்தியாசமான இடம். அது மட்டும் இல்லாம அவங்க எங்க வேணும்னாலும் போகலாம். நாய்கள் கொஞ்ச நேரம் அந்த இடத்தை சுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய கறி துண்டா பார்த்தாங்க. அவங்க மனசு போதும்னு சொல்ற வரைக்கும் அந்த சுவையான கறி துண்டா சாப்பிட்டாங்க. பாரு, நான் சொன்னல இங்க பார்க்க நிறைய இருக்குன்னு. இப்பவாவது நீ ஒத்துக்கிறியா? சரி, நான் ஒத்துக்கிறேன். அந்த கறி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல சந்தேகமே இல்ல. நம்ம தங்க ஒரு இடம் கண்டுபிடிக்கலாம், வா. அந்த 2 நாய்களும் தெருவுல நடந்து போனாங்க. அப்போ 2 வீடு அவங்க கண்ணை இழுத்துச்சு. 2 வீட்டுக்கும் நடுவுல நிறைய இடம் இருந்துச்சு. அங்க ஒரு புல்வெளி ரொம்ப ஏத்தமா பொருத்தமாவும் இருந்துச்சு. இதுதான் நம்ம புது வீடு. இங்க நம்மளோட ராஜ்யத்தை நம்மளே கட்டலாம். புது இடத்தை அவங்க 2 பேரும் சுத்தி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா இவ்வளவு நேரமா அவங்க பின்னாடி சில பேர் வரத சுத்தமா பார்க்கல. தலைவா தலைவா, நம்ம இடத்துல 2 புது நாய்கள் வந்திருக்காங்க. ஊரை சுத்தி பார்த்துட்டு இங்கேயே தங்கிடலான்னு பிளான் போடுறாங்க. அவங்க நம்ம சாப்பாட்டை சாப்பிடுறாங்க. பின்னாடி அது நமக்கே ஒரு பிரச்சனையா மாறும். என்ன சொல்றீங்க? நான் சொல்ற வரைக்கும் வெளியால் யாரும் நம்ம இடத்துல கால் வைக்க கூடாது. அவங்க உள்ள வரத்து கூட ரொம்ப கஷ்டமாச்சே. நீங்க எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களாமே? யார் நீங்க? நாங்க உங்களை கூப்பிடல. உங்களுக்கு தண்டனை நிச்சயம். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணாதீங்க. எங்க ஊர்ல ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. சாப்பாடு இல்லாம ஒரு புது வீட்டை தேடிதான் இங்க வந்தோம்.
அது உண்மைதான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம். அந்த நாய்களோட தலைவர் பேசுறதுக்குள்ள சாம் தான் காலால தலைவரோட கண்ல மண்ணை தட்டி விட்டு டாமை தனியா விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டான். டாம் பயத்துல நடுங்கிட்டு இருந்தான். தெரு நாய்கள் இன்னும் கோவமா இருந்தாங்க. அப்போதான் சாம் தன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தத உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சினான். உன் ஃப்ரெண்ட் வேணும்னா தப்பிச்சிருக்கலாம், ஆனா அதுக்கு நீ அனுபவிப்ப. அவனை கொண்டு வாங்க பசங்களா. மத்த நாய்கள் டாம் அட்டாக் பண்ண இருக்கும்போது டாம் தலை குனிஞ்சு சொன்னான், ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க நண்பர்களே. நானா யோசிச்சு இங்க வரல. என் ஃப்ரெண்ட் என்ன ஏமாத்திட்டான். என் ஃபேமிலி வேற ஊர்ல இருக்காங்க. அவங்களோட இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என் ஃப்ரெண்ட் தான் என்னை கொழுப்பி இப்போ என்ன பிரச்சனையில மாட்டி விட்டு போயிட்டான். நான் அவ பேச்ச கேட்டிருக்க கூடாது. உன்னோட ஃப்ரெண்ட் உனக்கு நல்ல ஃப்ரெண்டே இல்ல தானே? எங்க இடத்தையும் சாப்பாட்டையும் எடுத்துக்கலாம்னு நினைச்சியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஆமா, நான் என் ஃபேமிலியோடவே இருந்திருக்கணும். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீங்க என்ன விட்டுட்டீங்கன்னா நான் இங்க திரும்பி வரவே மாட்டேன். அப்ப சரி, இங்கிருந்து போ, திரும்ப வராத. அப்படி வந்தா நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். திரும்பி பார்க்காம ஓடிப்போ. அப்புறம் ஒரு வழியா டாம் எஸ்கேப் ஆகி போனதும் அவ யோசிச்சான், என் ஊர்ல பஞ்சம் வந்திருக்கலாம், ஆனா அங்க இருந்த நாய்கள் எல்லாரும் என்னோடையவங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையானவங்க. என் மனசு சொன்னதை கேட்டிருக்கணும்.